يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் எம்மை படைத்தாளுகின்ற வணங்கப்படுவதற்கு தகுதியுள்ள ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அவனை போற்றி புகழ்ந்தவராக அவரது ஸலவாத்துகளும் சலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய நாம் நமது உயிரை விட மேலாக நேசிப்பதற்கு கடமையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய தூய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு உரைகல்களாக மாறி தங்களை உண்மையான முஸ்லீம்களாக நிலைநிறுத்தி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியங்கள், இதே வழியில் பயணித்து மரணிக்கின்ற எல்லா மூமீன்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகில் அஞ்சப்படுவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கின்றான். அவனை பயந்து வாழ வேண்டும் என்று எமக்கு அவன் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதன் மூலம், அவன் தடுத்த விடயங்களை முற்றாக தவிந்து கொள்வதன் மூலம், ஒரு இறையச்சம் உள்ளவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த நேர்ச்சியான வாழ்க்கை வழிமுறைகளை, நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் முதலாவதாக நசீஹத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் என்பதனை அங்கீகரித்ததன் பின்னால் நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் ஏற்படுத்திய முக்கியமான ஒரு வணக்கம்தான் தொழுகையாகும். அல்லாஹுவோடு நேரடியாக உரையாடுவதாக அமைந்திருக்கின்ற இந்த இபாதத்தை பொறுத்தவரை ஏனைய இபாதத்துகளோடு ஒப்பிடும் பொழுது ஒரு முஸ்லிமினுடைய அடையாள சின்னமாகவும் குஃப்ருக்கும் இஸ்லாத்திற்கும் இடைவெளியாக அமைகின்ற ஒரு முக்கியமான கடமையாகவும் தொழுகை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளுக்கும் ஒவ்வொரு தொழுகைக்குமாக 2 முறை அழைப்பு விடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிற ஒரு வணக்கமாக இந்த தொழுகை இருக்கிறது என்று சொன்னால்
இது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹய்ய அலஸ் ஸலா, குறிப்பிட்ட வணக்கத்தை எடுத்துச் சொல்லி தொழுவதற்காக விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு, கத் காமத்திஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது, சஃபிலே வந்து நின்று கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த இபாதத் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால், உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் எழுந்து நடக்க முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் கூட இரு நபித்தோழர்களின் துணையோடு அவர்களுடைய கால் தரையிலே இழுபட்டு வருகிற நிலையில் சஃப்லே வந்து நின்று ஜமாஅத்தோடு தொழுதார்கள் எனும் பொழுது அந்த இபாதத் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திற்கும் குஃப்ருக்கும் மத்தியில் இருக்கின்ற இடைவெளி அது தொழுகையை விடுவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாத்திரமல்லாமல், ஃபமன் தரக்க ஸலாத்த ஃபகத் கஃபர், எவன் தொழுகையை விட்டு விட்டானோ அவன் குஃப்ருக்குள் சென்று விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை வைத்து பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் தொழுகையை விட்டவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்று மார்க்க தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். என்றால் இந்த இபாதத் எவ்வளவு முக்கியமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். தொழுமாறு பல தடவைகள் எடுத்துரைக்கப்பட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டும் அவனிடம் எடுத்து சொல்லப்பட்டும் கூட அவன் தொழவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியில் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இமாம்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரணமான ஒரு விடயமா என்பதை சிந்தித்து பாருங்கள். தொழுகையற்ற ஒருவனுடைய ஜனாசாவை பொறுத்தவரை, அவனுடைய உடலை பொறுத்தவரை அதனை குளிப்பாட்டக்கூடாது என்றும் கபன் செய்யக்கூடாது என்றும் தொழுகை நடத்தக்கூடாது என்றும் முஸ்லீம்களினுடைய மையவாடியில் கூட அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படக்கூடாது என்றும் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. அவனுடைய மையத்தை மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக மாத்திரமே ஒரு குழியில் போட்டு புதைக்க வேண்டும் என்று மேலும் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கமாக இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத் வணக்கம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ, பின்னால் ஒரு சமுதாயம் தோன்றும், அவர்கள் தொழுகைகளை பாலடிப்பார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். وَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا, அவர்கள் ரை என்கின்ற நிலையைத்தான் அடைவார்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். ரை என்பதற்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் அது நரகத்தில் உள்ள ஒரு ஓடை என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ரை என்கின்ற அந்த கொடிய நரகத்திலே இவர்கள் வீழ்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதாக தஃப்சீரிலே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், தொழுகையை பாலடிப்பது என்பது உரிய நேரத்தில் தொழாமல் இருத்தல், உரிய முறையில் தொழாமல் இருத்தல் என்பது கூட இவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய தண்டனை நமக்கு பெற்றுத்தரும் என்றால், அறவே தொழாமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத்தாக அழைப்பு விடுக்கப்பட்டு, அதிலும் உரத்த குரலிலே பகிரங்கமாக அழைப்பு விடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிற, பகிரங்கமாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றான். இவ்வளவு முக்கியமான இந்த வணக்கத்தில் எவ்வளவு சூரம் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் அவர் கலிமா சொல்லி முஸ்லிமானதும் அடுத்து அவர் மீது கடமையாகக்கூடிய ஒரே கடமை, முதலாவது கடமை அவர் உரிய நேரத்தில் தொழுவதுதான். அந்தளவு சூரம் ஹதீஸு ஜிப்ரீலிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதாவுக்கு அடுத்ததாக தொழுகையை நீர் நிலைநாட்டுதல் என்றுதான் சொன்னார்கள். இஸ்லாத்தின் 50 கடமைகளை நாம் அறிந்திருக்கிறோம்.
அந்த 50 கடமைகளில் முதலாவது விடயம் அது ஈமானோடு சார்ந்த விடயமாக இருந்தாலும், அகீதா கொள்கையோடு சார்ந்த விடயமாக இருந்தாலும், நாவினால் அந்த ஷஹாதத் வெளிப்படையாக வழங்கப்படுவதனால் இஸ்லாத்தின் முதலாவது அம்சமாக அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாகும். அதற்கு அடுத்த கடமையாக இருப்பது துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதல். அந்த தஷ்ஹத என்றார்கள், துகீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதல் என்று சொன்னார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், அதிலே இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதல். இப்படி பல ஹதீதுகளில் முதலாவது ஷஹாதாவும் அடுத்து தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதும் தான் வருகிறது என்பதிலிருந்து இந்த தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அகீதாவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமைகளிலே உள்ளது. அவன் எந்த காரணம் கொண்டும் தொழுகையை விட முடியாது. என்ன காரணம் சொல்லியும் தொழுகையிலிருந்து அவன் தன்னை தப்பித்து கொள்ள முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒரு கடமையாக, வணக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை ஆக்கி தந்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இறையச்சமுடையவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பது எங்களுடைய எண்ணமாக, எங்களுடைய கொள்கையாக நாம் தெளிவாக அறிந்து கொண்ட மார்க்க சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இறையச்சமுடையவர்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களில் சொல்லும் பொழுது அகீதாவுக்கு அடுத்ததாக இந்த தொழுகையைத்தான் சொல்லுகிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், அந்த இறையச்சமுடையவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் மறைமுகமான விடயங்களை நம்புவார்கள். அல்லாஹ்வை நாங்கள் கண்ணால் காணவில்லை, ஆனால் அல்லாஹ்வை நம்புவார்கள். சொர்க்கத்தை கண்ணால் காணவில்லை, நம்புவார்கள். நரகத்தை காணவில்லை, நம்புகிறோம். இப்படி மறைமுகமான கண்ணால் காணாத அந்த விடயங்களை கூட மார்க்கம் சொல்கிறது என்ற அடிப்படையில் நம்புவதற்கு பேர்தான் அன்புக்குரிய சகோதரர்கள் அல் ஈமான் பில் கைப். இந்த மறைமுகமான நம்பிக்கைக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அந்த இறையச்சமுடையவர்களிடம் இருக்க வேண்டிய அடுத்த அணிகலன் வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ இறையச்சமுடையவர்களுடைய பண்பாடுகளிலே தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது இரண்டாம் கட்டமாக சொல்லப்படுகிறது எனும் பொழுது, இஸ்லாத்தின் கடமைகளில் இரண்டாவதாக தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது அமைகிறது எனும் பொழுது, தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திற்கும் 2 தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த தொழுகை நிலைநாட்டப்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடையாளம் அது தொழுகைதான். அதை விட்டவன் அவன் குஃப்ருக்கு சென்று விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமாக எடுத்துரைத்ததன் பிறகும் நாம் தொழுகை விடயத்தில் கவனஈனமாக இருந்தால், பொடுபோக்காக இருந்தோமே ஆனால் எங்களுடைய ஈமானுடைய பெருமானம் என்ன, எங்களுடைய அகீதாவினுடைய பெருமானம் என்ன என்பதை நாங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். சலஃபுகளுடைய வாழ்க்கை, சஹாபா பெருமக்களுடைய நடைமுறை, இதை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் அகீதாவை போன்றே தொழுகை விடயத்திலும் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதரின் சபையில் தொழுகைக்கு ஆஜராகாமல் இருப்பதை முனாஃபிக்குகளே அஞ்சினார்கள். தொழுகைக்கு நாங்கள் செல்லாமல் விட்டுவிட்டால் நாங்கள் முனாஃபிக்குகள் என்பதை முஸ்லிம்கள் இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று அஞ்சினார்கள். அந்த அளவு தூரத்திற்கு தொழுகை என்பது ஒரு முஸ்லிமிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய, கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு வணக்கம்தான் என்பதிலே அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் தெளிவோடு இருந்திருக்கிறார்கள் என்பது சஹாபாக்களினுடைய இந்த வாக்கு மூலங்களிலிருந்து தெளிவாக தென்படுகிறது. இப்படி சஹாபாக்களினுடைய நடைமுறைகளை எல்லாம் அறிந்த பிறகும் அவர்கள் வழியில் நாங்களும் சொர்க்கம் போக வேண்டும் என்று விரும்புகிற நாம், அவருடைய பெயர்களை கேட்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு என்று மனமாற பிரார்த்திக்கக்கூடிய நாம், சஹாபாக்களை யாராவது இம்சித்தால், ஏசினால், தவறாக பேசினால் அதை ஏற்றுக்கொள்ளாதது மாத்திரமன்றி அதற்கு எதிராக
கண்டன பேரணிகளிலும் போராட்டங்களிலும் ஈடுபடக்கூடிய எம்மை பொறுத்தவரையில் இந்த தொழுகை விடயத்தில் எவ்வளவு தூரம் சஹாபாக்களை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய முன்மாதிரியை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இன்று திருமண வீடுகள் என்று வரும் பொழுது தொழுகைகளை பாழாக்கி விடுகிறோம். திருமண வீடுகளை விடுங்கள், ஜனாசாக்கள் இருக்கிற வீடுகளில் கூட பலர் தொழாமல் இருக்கிறார்கள். ஒருவர் மரணித்தால் அவருடைய மரணத்தை கொண்டு நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அவருடைய மரணத்தை வைத்து ஆஹிராவை நோக்கி நாங்கள் விரைய வேண்டும். அவர் மரணித்த செய்தியை கேட்டதுமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடம் தான் செல்ல இருக்கிறோம் என்றுதானே நாங்கள் சொன்னோம். ஆனால் ஜனாசாவை மையவாடி வரையிலும் கொண்டு வந்த எத்தனையோ சகோதரர்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், ஃபர்லு தொழுகையில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஜனாசாவின் மூலம், அந்த மையத்தின் மூலம், அந்த மரணத்தின் மூலம் இவர்கள் பெற்ற படிப்பினை என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இப்படி சிறிய சிறிய காரணங்களுக்காகவெல்லாம் தொழுகை பால்படுத்தப்படுகிறது. ஆனால் யுத்த காலத்தில் கூட எப்படி தொழ வேண்டும் என்கிற சித்தாந்தங்களை வகுத்தது தான் இஸ்லாம். தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. நோயாளியாக இருக்கும் நிலையில் எப்படி தொழ வேண்டும் என்பதற்கு சட்டங்களை வகுத்து சொன்ன மார்க்கம் இஸ்லாம். தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது. மறந்து ஒருவன் விட்டுவிட்டால் நினைவு வரும் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அயர்ந்து தூங்கிவிட்டால் அவன் விழித்தெழுந்ததும் எவ்வாறு தொழ வேண்டும் என்கின்ற சட்டங்களை எடுத்து சொன்ன மார்க்கம் இஸ்லாம் தொழுகை விடுவதற்கு அனுமதிக்கவில்லை. தொழுகை என்பது அது கொள்கையோடு ஒன்றித்த ஒரு விடயம், அகீதாவோடு பின்னி பிணைந்த ஒரு விடயம். ஒரு முஸ்லிம் எந்த கட்டத்திலும் விட முடியாத ஒரு முஸ்லிம் என்பதற்கு இருக்கின்ற ஏக அடையாளமாக இருப்பது தொழுகைதான். நாளை மறுமையில் கூட சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அதரிஸ் சுஜூத், சுஜூதினுடைய அடையாளங்கள் தான் அவர்களுடைய அடையாளம் என்று அந்த சுஜூதினுடைய அசர் இன்று வரை குர்ஆனில் அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத்தை நாங்கள் பால்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். கது அஃப்லஹல் முஃமினூன், உண்மையான இறை விசுவாசிகளை பொறுத்தவரை அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்லுகிறான். அவர்களுடைய அந்த இனிய பண்பாடுகளை பற்றி, அவர்களுடைய சிறப்பம்சங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தொழுகையிலே பயபக்தியாளர்களாக உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருப்பது என்பது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம். தொழுகையை முற்றாக விடுவது என்பது குஃப்ரினுடைய அடையாளம். தொழுகையில் ஈடுபாடாக இருப்பது, தொழுகையில் உள்ளச்சத்தோடு உண்மையான இறையச்சத்தோடு இருப்பது, அது முஃமின்களினுடைய அடையாளம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படும் பொழுது, தொழுகை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று அழைக்கப்படும் பொழுது, நான் எந்த பணியில் இருந்தாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்கின்ற அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தொழுகை என்பது வீரியம் பெறுகிறது, அந்த இபாதத் எழுச்சி அடைகிறது, ஈமானிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறது, அந்த தொழுகை உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது. அது நாம் இஸ்லாமி என்பதற்குரிய நீங்காத, மாறாத, மறைக்க முடியாத ஒரு தெளிவான அடையாளமாக மாறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் இறையச்சத்தோடு உத்தம நபிகளின் சுன்னாவை பின்பற்றி உண்மைக்குண்மையான இஹ்லாஸோடு தொழுகின்ற தொழுகையாளிகளை பொறுத்தவரை அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள்தான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவர்களெல்லாம் தொழுகைகளை பால்படுத்தி கொண்டு ஒரு முஸ்லிம் என்பதற்கான அடையாளத்தை தொலைத்து கொண்டிருப்பார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் துர்ப்பாக்கியசாலிகள், அவர்கள் என்கின்ற நரக ஓடையில் தூக்கி வீசப்படுவார்கள். வாழ்க்கையில் கூட அவர்களுக்கு மோட்சம் கிடையாது, வெற்றி கிடையாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும்
எமது சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையின் மூலம் இன்பம் காண்பவர்களாக, தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலம் எங்கள் மீதுள்ள பொறுப்பை சரிவர நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை தொழுகையின் மூலம் வலுப்படுத்தியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த விடயத்திலே அல்லாஹுடைய தூதரையும் சலஃபுகளான சஹாபாக்களையும் நாங்கள் கண்டிப்பாக முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நாங்கள் சாதாரணமாக சஃப்புகளில் நின்று தொழுதுவிட்டு போய்விடுகிறோம். ஆனால் ஆஹிராவுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலும் தொழுகையின் மூலம் பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். ஆஹிராவோடு தொடர்பான விடயம் எங்களுக்கு தெரியும். சுவர்க்கம் என்பதை விட ஒரு சிறந்தது ஒன்று கிடையாது. அல்லாஹுடைய திருப்தி எங்களுக்கு கிடைப்பதை விட ஒரு பெரிய ஒரு நன்மை இன்னொன்று கிடையாது. இதெல்லாம் தொழுகையின் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் உலகில் உள்ள நன்மை என்ன என்று சொன்னால், முதலாவது விடயம் சமூகம் என்கின்ற ஒற்றுமைக்கான ஒரு மையப்புள்ளியாக, ஒரு உறுதியான அடித்தளமாக தொழுகை என்கின்ற அந்த இபாதத் தான் இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள், குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் முரண்பாடுகள், ஒரு பிரதேசத்திலேயே பல குழுக்களாக பல பிரிவுகளாக நாம் பிரிந்து நிற்பதற்கெல்லாம் அடிப்படை காரணி எங்களுடைய அகீதா சீரின்மையும் எங்களுடைய தொழுகை சீரின்மையும் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சஃப்புகளை சரியாக நின்று கொள்ளுங்கள், வலா தஹ்தலிஃபு, சஃப்புகளில் முன்னுக்கு பின் முரணாக இருக்காதீர்கள், ஒருவர் முன்னால் இன்னொருவர் பின்னால், இப்படி நீங்கள் நெறி தவறி செவ்வையாக இல்லாமல் ஒழுங்குமாறு நிற்க வேண்டாம். ஃபதஹ்தலிஃப குலூபுக்கும், அதனால் உங்களுடைய உள்ளங்கள் மாறுபட்டுவிடும், உங்களுக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்பட்டுவிடும், நீங்கள் பிரிந்து விடுவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகம், ஒரு குடும்பம், ஒரு நண்பர் வட்டம், ஒரு கட்சி, இது ஒற்றுமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான அடித்தளம் தொழுகைதான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைப்பு, அவருடைய ஒற்றுமை, அவருடைய ஐக்கியம், அது சமூகம் என்ற உணர்வோடு மாத்திரமல்ல, ஷரியா காட்டி தந்த வழியில் நாம் நடப்பதன் மூலம்தான் சாத்தியப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு முதலாவது இடம் நாம் பள்ளிவாசலில் தொழுகிற தொழுகையும் எங்களுடைய சஃப்புகளும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சஃப்புகளில் ஒருவர் இன்னரோடு ஒட்டி இருப்பது, ஒருவர் இன்னரோடு நெருங்கி இருப்பது, அது உள்ளத்துக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்துகிறது. இது உளவியல் ரீதியான மிகப்பெரிய தத்துவங்களில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, இன்றைய உலகத்தை பாருங்கள். கருப்பன் வெள்ளையன் என்று அன்று பிரிந்திருந்தது போல் இன்றும் பிரிந்திருக்கிறது. பணக்காரர்கள் ஏழைகள் என்று அன்று பிரிந்திருந்ததைப் போல் இன்றும் பிரிந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் தவிர்ந்த எந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் உயர் வர்க்கம் தாழ் வர்க்கம் என்கின்ற முரண்பாடுகள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கின்றன. உயர் வர்க்கத்தினர்கள் செல்லுகிற அந்த சமயஸ்தலங்களுக்குள்ளே அடிமட்டத்தில் உள்ளவர்கள் யாரும் போக முடியாது. ஆனால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாம் என்கின்ற இந்த நந்தவனத்தில் மாத்திரம்தான் எல்லோரும் வந்து இணைந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய இல்லங்கள் ஹரம் ஷரீஃபாக இருந்தால் கூட எல்லோரும் சென்று நாங்கள் தொழ முடியும். அது எந்த நாட்டவனாகவும் இருக்கலாம், எந்த மொழி பேசுபவனாகவும் இருக்கலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை சொல்லி அதை உறுதியாக நம்பிய மாத்திரத்தில் அவன் புனிதமானவனாக மாறிவிடுகிறான். லா ஃபضل لعربي على عجمي, ஒருவர் அரபி என்பதனால் அஜமியை விட மேலாக முடியாது. வலா லிஅபியத அலா அஸ்வத, ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த மகத்துவமும் கிடையாது. வலா லிகனியின் அலா ஃபகீர், ஒரு ஏழையை விட செல்வந்தனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. ஆனால் இல்லா பிஃபضل தக்வா மின்கும், உங்களின் இறையச்சத்தினுடைய தராதரத்தை பொறுத்தே தவிர, யாரிடம் இறையச்சம் கூடுதலாக இருக்குமோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியவான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லி
சம அந்தஸ்துடையவர்களாகவே எல்லோரும் இருக்கிறோம் என்கிற சமத்துவ உணர்வை ஊற்றிய மார்க்கம் இஸ்லாம். இறையச்சத்தின் மூலம்தான் ஒருவன் மேம்பட முடியும் என்கிற தத்துவத்தின் மூலமாக சமுதாயத்துக்குள்ளே இருந்த தப்பான எண்ணங்களை களைந்து முஸ்லிம் சகோதரர்களை கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் எல்லாம் ஒரே சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று சொன்ன மார்க்கம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லும் பொழுது கமதலில் ஜஸதில் வாஹிதி, ஒரே உடலை போன்றவர்கள் என்று சொன்ன மார்க்கம். உடலில் ஒரு அங்கத்திற்கு ஏதாவது நோவினை ஏற்படும் பொழுது அதற்காக உடலின் மற்ற எல்லா உறுப்புகளும் வேதனை அனுபவிக்கிறது என்று சொன்னதன் மூலம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் விடயத்தில் எவ்வளவு அக்கறையாக, ஒத்துழைப்பாக, உறுதுணையாக, சகோதரத்துவ உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை மிக உறுதியாக சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எவ்வளவு நெருக்கமானவன் என்பதை சொல்லும் பொழுது கமதலில் புன்யானில் வாஹித், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்று சொல்லி அதில் ஒரு கல் மறுகல்லுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதுபோலதான் முஸ்லிம் சமூகம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதை எங்கே நாம் நடைமுறைப்படுத்துகிறோம்? முதலாவது தொழுகை, இரண்டாவது சமூக வாழ்க்கை முறைமைகள். அதற்கான படிப்பினையை தரக்கூடிய தொழுகை என்பது சரியாக பேணப்பட்டால் மாத்திரம்தான் ஒரு அப்துக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பும் சீராக இருக்கும். ஒரு அப்துக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பும் சீராக அமையும், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்று எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சிகள், எங்களுக்குள்ளே குரோதங்கள், எங்களுக்குள்ளே தப்பெண்ணங்கள் இத்தனையும் முற்றி இவ்வளவு பெரிய ஒரு வியாதி ஏற்பட்டு நாங்கள் பல கூறுகளாக உடைந்து சின்ன பின்னமாக நாங்கள் பிரிந்திருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு இஸ்லாமியனை கண்டால் முகமலர வேண்டும் என்று, ஒரு முஸ்லிமை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும் என்று, சலாம் சொல்லி இஸ்லாமிய சகோதரனுக்கு பதிலுரைக்க வேண்டும் என்று, அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்றால் இர்ஹமுக்கல்லா என்று துஆ செய்ய வேண்டும் என்றெல்லாம் எவ்வளவு ஆதாபுகளை கற்றுத்தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து முஸ்லீம்கள் என்று வாழுகிறோமே. ஆனால் அந்த இஸ்லாமிய சகோதரனை காணும் பொழுது உள்ளம் வெறுக்கிறதே. ஒரு இஸ்லாமிய சகோதரனை பற்றி கேள்விப்படும் பொழுது சில பல நாவுகளால் நாங்கள் திட்டுகிறோமே. என்ன காரணம்? இந்த முரண்பாடு தொற்றியதற்கு, இந்த நோய் எங்களுக்குள்ளே வளர்ந்ததற்கு, முஸ்லீம்கள் என்கின்ற அந்த நறுமணம் எங்களுக்குள்ளே இல்லாமல் அது துர்வாடையாக மாறியதற்கு காரணம் அன்பின் சகோதரர்களே, அகீதாவிலும் நாம் சீராக இல்லை. எங்களுடைய மிக முக்கிய வணக்கமாகிய, எங்களுடைய அடித்தளமாக இருக்கின்ற, அடையாள சின்னமாக இருக்கின்ற, அது கொள்கையோடு ஒன்றித்திருக்கக்கூடிய இந்த தொழுகை என்கின்ற வணக்கம் இருக்கிறது. இதிலும் எங்களிலே சரியான அந்த நூறானியத் என்பார்களே பிரகாசம், அந்த ரூஹானியத் என்கிற உயிரோட்டம் அது இல்லாமல் இருப்பதுதான் காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையினுடைய திருத்தம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கிற புரிந்துணர்வு, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே இருக்கின்ற அந்த இறுக்கமான உறவுகள் எல்லாம் அது வளர வேண்டுமென்றால், துரிதமாக அது வேரூண்டி அது உறுதி பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை கோட்பாடுகளையும் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய வணக்க வழிபாடுகளை சீராக்கி கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் இவைகள் சாத்தியப்படும். ஏனால் மார்க்கம் அதைத்தான் சொல்கிறது. சஃபில் இருப்பதில் இருந்தே ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாட்டையும் சகோதரத்துவ உணர்வையும் வளர்க்கக்கூடியதாக தொழுகையினுடைய ஒவ்வொரு அம்சமும் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து எந்த வகையிலும் நாங்கள் நீங்கிவிடக்கூடாது. இதில் பற்றுறுதியோடு நாம் இருக்க வேண்டும். எனவே நாம் அகீதாவை ஏற்றுக்கொண்டவர்கள், அதில் தெளிவடைந்தவர்களாக பலர் இருக்கிறோம். தெளிவடைந்து கொண்டு நாம் இருக்கின்றோம். சந்தேகங்களை படித்து எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஐயங்களை போக்கி அகீதாவிலே ஒரு நல்ல நிலைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பங்களில் மிக முக்கியமான இந்த இபாதத் விடயத்திலே ரொம்ப அவதானமாக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இபாதத்தில் நேர்த்தியாகவும் உண்மைக்குண்மையாகவும் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் பின்பற்றி உண்மையான தொழுகையாளிகளாக நாம் வாழ்ந்து மரணிக்கும் நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா அப்திக வ ரசூலிக் முஹம்மது பின் அப்துல்லாஹ் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டாவது ஹுத்பாவில் தொழுகையோடு ஏனைய வணக்கங்களோடு தொடர்பான மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு, அவருடைய அர்த்தங்களை விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் சஹாபாக்களைத்தான் முன்னோடிகளாக இருக்கிறோம். சஹாபாக்களுக்குள் முரண்பாடு வரும் பொழுதுதான் அது எது சரி என்பதை காண்பதற்கு நாங்கள் ஆய்வுகள் செய்வோம். ஆனால் சஹாபாக்கள் மொத்தமாக ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு இதுதான் விளக்கம் என்று சொன்னால் அந்த விளக்கத்தை மீறி நாங்கள் இன்னொரு விளக்கத்துக்கு போகக்கூடாது, அது வழிகேடாகும். இந்த வகையில்தான் வஅ்புதுல்லாஹ் ஹத்தா யஅத்தியக்கல் யகீன், வஅ்புதில்லாஹ் ஹத்தா யஅத்தியக்கல் யகீன் என்கின்ற வசனம். உனக்கு யகீன் வரும் வரை தொழுவீராக, வணங்குவீராக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு ஒரு சில சகோதரர்கள் சலஃபுகளுடைய புரிதலுக்கு மாற்றமாக அந்த வார்த்தையினுடைய வெளிப்படையான கருத்தை வைத்து யகீன் வந்துவிட்டால் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் இதில் ரெண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, சஹாபாக்களுடைய புரிதலுக்கு மாற்றமாக, அவருடைய விளக்கத்துக்கு மாற்றமாக குர்ஆனை விளங்குவது வழிகேடு. சஹாபாக்கள் என்பவர்கள் சமுதாயங்களிலே முதன்மையானவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் முதன்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் கல்வி கற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சகவாசத்தில் வாழ்ந்தவர்கள். அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஹைருல் குரூனி கர்ணி, நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு, நான் வாழும் நூற்றாண்டு என்று சொன்ன அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த சஹாபாக்கள், அவருடைய விளக்கத்துக்கு மாற்றமாக இவருடைய விளக்கம் இருக்கிறது. முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த யகீன் என்ற சொல்லிற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் மாதிரி இபாதத் என்கிற சொல்லுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லவில்லை. யகீன் என்றால் மன உறுதி என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அல் மவுத், மரணம் என்பது. மரணிக்கும் வரையிலும் நீ வணங்குவீராக என்பதனுடைய பொருள். தொழுகை மட்டுமல்ல, எல்லா விதமான இபாதத்துகளும் வரும். ஆனால் இவர்கள் தொழுகை என்று மட்டும் சொல்கிறார்கள். எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களுக்கு யக்கீன் வந்துவிட்டது, அல்லாஹ்வை பற்றிய முழு நம்பிக்கை வந்துவிட்டது, அதனால் இனி எங்களுக்கு தொழுகை கடமை இல்லை என்று சொல்லிவிட்டு திக்ரு செய்கிறார்கள். அப்போ திக்ர் என்பது என்ன? அது இபாதத். அப்போ அவங்க திக்ரும் செய்யக்கூடாது. யக்கீன் வந்துவிட்டது, இனி ஒன்றுமே நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஆட்டு மந்தைகள் போல அல்லது மாடுகள் போல அவர்களுடைய கொள்கையில் இன்னொன்று இருக்கிறது. அப்படி யக்கீன் வந்து விடுமே ஆனால் ஆண் பெண் என்ற வேறுபாடும் கிடையாது, மஹ்ரமி அஜ்னபி என்ற வேறுபாடும் கிடையாது. யாரும் யாரோடும் எப்படியும் இருக்கலாம் என்று சொல்வார்கள். அப்படி வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். ஆனால் அவர்கள் மௌலிதுகள், பைத்துகள் படிப்பார்கள், கசீதாக்கள் படிப்பார்கள், திக்ர்களும் செய்கிறார்கள். அவர்கள் இபாதத், அவர்கள் யக்கீனை புரிந்து கொண்டது போல் இபாதாவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா அல்லது வழிகேட்டில் இருக்கிறார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்ஹஜை பாருங்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் ஜமாத்தில் கவனமாக இருந்தார்கள். தனித்து தொழுவது மட்டுமல்ல, ஜமாத்து தொழுகை, அந்த கூட்டு தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு இமாம்கள் சொல்லக்கூடிய தலீல் இதுதான். இயலாமல் இருந்த அந்த மரண நோயில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியோ தோளில் சுமந்து வந்து கால்கள் கோடிலுக்க சப்பில் வந்து நின்றார்களே. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அதுவரை யக்கீன் வரவில்லையா? அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை வரவில்லையா? எனவே பிழையான விளக்கம், நாம் மரணிக்கும் வரையிலும்
அந்த மலக்குல் மௌத்துடைய உயிரை கைப்பற்றும் வரையிலும் அன்பின் சகோதரர்களை இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். நாங்கள் முக்கல்லவாகவே இருக்கிறோம். எங்களுக்கு தக்லீஃப் இருந்து கொண்டே இருக்கும். இஸ்லாமிய சட்டம் எங்களுக்கு சட்டமாக இருக்கும். எப்பொழுது உயிர் பிரிந்து விடுகிறதோ தக்லீஃப் இல்லாமல் போய்விடும். ஆனால் உயிர் பிரிந்த பிறகு தொழுகை கடமையாகுமா? சாத்தியமில்லாத விடயம், எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விடயம். எனவே உயிர் பிரியும் வரையும் நாங்கள் முக்கல்லவாக இருக்கிறோம். எனவே இந்த எண்ணம் எங்களுடைய உள்ளங்களில் வந்துவிடக்கூடாது. இந்த தவறான சிந்தனைகளில் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் எந்த குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும், எந்த ஹதீதாக இருந்தாலும், எந்த ஒரு இஸ்லாமிய சட்டமாக இருந்தாலும் அன்பின் சகோதரர்களே, அது எங்களுடைய வாழ்வின் முன்னோடிகளான சஹாபாக்களினுடைய அந்த விளக்கங்கள் வழிகாட்டல்களை மீறியதாக இருந்துவிடக்கூடாது. அவருடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும். அதுதான் வழிகேட்டிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு சிறந்த உபாயம், ஒரு சிறந்த பொறிமுறை. அதை நாம் மீறிவிடக்கூடாது. அந்த வகையில் நாம் மரணிக்கும் வரையிலும் இந்த இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அதை துஆவிலே கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஏன் அல்லாஹ் இதை கற்றுத்தருகிறான்? நேர்வழி அல்லாஹ் தான் எங்களுக்கு காட்ட வேண்டும். நேர்வழியில் அல்லாஹ் தான் எங்களை செலுத்த வேண்டும். யார் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டானதோ அந்த நல்லவர்கள் சென்ற பாதையில் எங்களையும் நீ செலுத்துவீராக நாங்கள் துஆ செய்கிறோமே, இதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்று நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இறுதி நிலை என்னாகும் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களை கொண்டு யாரும் சொர்க்கம் போக முடியாது என்றார்கள். சஹாபாக்கள் திகைத்து போனார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக, சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஷஹீதாக துடித்து கொண்டிருந்த நபித்தோழர்கள், எதையும் இழப்பதற்கு தயார் நிலையில் இருந்த நபித்தோழர்கள், நடுநிசிலில் எழுந்திருந்து அல்லாஹுவை வணங்கி அழுது பிரார்த்தித்து கொண்டிருந்த நபித்தோழர்களிடம் இந்த இபாதத்துகளை கொண்டு மாத்திரம் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது என்றதும் அவர்கள் எல்லாம் பயந்து போனார்கள். சொர்க்கம் போக வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தானே இவ்வளவு இபாதத் செய்கிறோம். இதன் மூலம் சொர்க்கம் இல்லை என்றால் என்ன நிலைமை என்றது ரசூலுல்லாஹ்விடம் கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே தவிர, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நீங்கள் யாரும் சொர்க்கம் பூட்டி போக முடியாது என்று சொன்னது கேட்டார்கள். வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களும் போக முடியாதா என்று கேட்டார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா அன, நானும் சொர்க்கம் போக முடியாது. என்னுடைய கியாமுல் லைல், என்னுடைய ஃபர்லான தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய இதர வணக்க வழிபாடுகள் இருக்கிறதே, இதை கொண்டு மாத்திரம் நானும் சொர்க்கம் போக முடியாது. இல்லா ஐயத்த ரம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்தி மின், அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு என்னை போற்றினாலே தவிர, என் மீது அவனுடைய அருளை அவன் சொரிந்தாலே தவிர நானும் போக முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். எனவே சகோதரர்களே, இறுதி மூச்சு வரையும் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்க வேண்டும். இப்படியாக நாங்கள் அல்லாஹ்வோடு மிகவும் லயித்து போய் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய அருளை வேண்டினோமே ஆனால் அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற அந்த நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்லடியானாக எங்களுடைய உயிரை கைப்பற்றுவான். அதுதான் ஹுஸ்னுல் ஆகிபா, நல்ல முடிவு, ஒரு கண்ணியமான முடிவு, சிறந்த முடிவு. எனவே நாம் எல்லோரும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், திக்ர், திலாவத் என இஸ்திக்ஃபார், தௌபாக்கள் என இந்த வணக்கங்களில் நேர்த்தியாக, உறுதியாக, இஹ்லாஸோடு ரசூலுல்லாவை பின்பற்றி வாழும் அதேவேளை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அவனிடத்தில் அருள் வேண்டி இருக்கும் நிலையில் உயிர் பிரியவும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியவும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم والحمد لله رب العالمين.
الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله முன்சப்போரில் ஏதாவது இடைவெளிகள் இருந்தால் பின்னர் சகோதரர்கள்